மக்களை இப்போ நீங்கள் பார்த்தா இந்த வீடியோ கிளிப்பில் இது காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்த ஆள் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை ஆக்டர் ஏகே அஜித் குமார் தான். ஏன்னா அவர் ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, கார் ரேசிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தார், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த கம்பெனியில் வந்து ஃபஸ்ட் ரேஸாக பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்கிற 24 hours ரேஸில் வந்து அவர் ப்ளஸ் 3 பேர் மொத்தம் 4 பேர் அவர் டீம் இருக்கிறார். அந்த டீமை லீட் பண்ணுறது ஏன்னா நம்ம அஜித் குமார் லீட் பண்ணுறாரு. ஸோ இவங்க 4 பேரும் கலந்துக்க இருந்த போட்டியில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் செஷன் சும்மா ட்ரையல் ரேஸ் நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நடந்த ஆக்சிடென்ட் தான் இது. அந்த காரில் உள்ளே இருந்தது அஜித் குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காங்க. மேலும் அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை கிடையாது, 5-6 முறை ஃப்ளிப் ஆகி 5-6 முறை சுற்றி தான் அந்த கார் நின்றுருக்கு. அப்படி இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்தப்போ அஜித் குமார் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கடவுள் பண்ணிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவர் சேஃபாக இருந்து சொல்லி வந்திருக்காரு. ஏன்னா அந்த காரில் அந்தளவுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருந்தது அப்படிங்கிறனால அவர் உயிர் தப்பியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம நல்ல விஷயம் பார்க்கணும். கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அவர் நல்லபடி தான் இருக்கார். பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மேலும் இதைத் தொடர்ந்து இந்த காம்படிஷனில் இந்த டீம் கலந்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கேள்விக்குறிதாங்க. ஏன்னா கார் வந்து டோட்டலி கொலாப்ஸ். அந்த கார் வந்து ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே 100 பீஸாக நொறுங்கி இருக்குது. ஸோ வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன தகவல் அப்படிங்கிறது அஃபிஷியலாக என்னென்ன அனௌன்ஸ் பண்ணால் தான் தெரியும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அஜித் குமாரோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அடைஞ்ச பல வெற்றிகள், பல சாதனைகள், குறுக்க ஏற்பட்ட பல சோதனைகளில் இதுவும் ஒரு சோதனை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த சோதனையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஆக்சிடென்ட் வந்து அவருக்கு தப்பாக பார்க்கப்படாது. கண்டிப்பாக இவருக்கு மேலும் ஒரு மகுடமாக தான் பார்க்க முடியும். இவ்வளோ ஆக்சிடென்ட் தாண்டி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கு பெருமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவர் நல்லபடியாக உயிர் தப்பிச்சார், அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படிங்கும்போது உயிர் தப்பிச்சார், கார் போனாலும் ரேஸ் போனாலும் அவர் நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம நல்ல விஷயமாக தான் பார்க்கணும். அஜித் ஃபேன்ஸ் கண்டிப்பாகவே இது ஒரு நல்ல செய்தி தான் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த மக்களே மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ அஜித் குமார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து மக்களுக்கு போய் சேரணும், நல்லபடியாக ரீச் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம சின்ன சேனல்ஸ் போகிற வீடியோ மக்களுக்கு போய் சேரணும்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு பாருங்கள். தயவுசெய்து ஒரு லைக்கை போட்டுவிட்டு பாருங்கள் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.